மற்றும் ஒரு அண்மை செய்தி, நீதிபதி நீதிபதி சந்துரு அறிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போடியில் மாணவர்களை விரட்டிவிட்டு பள்ளிக்கு பூட்டு போட்டுப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விஜயசங்கர். வணக்கம் விஜயசங்கர், விவரங்கள். தமிழ்நாடு பள்ளிகளில் சீரமைப்பு மற்றும் பெயர் மாற்றம் குறித்து முன்னாள் நீதிபதி சந்துருவின் தனிநபர் அறிக்கை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தமிழக அரசு முதல்வர் ஸ்டாலின் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் அரசு மற்றும் அரசு நிதி உதவும் பள்ளிகளில் ஜாதி பெயர்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும், ஆதி திராவிட நலப்பள்ளி மற்றும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் பெயர்களை அகற்றி அரசு பள்ளிகளாக பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் பல்வேறு சீரமைப்பு கருத்துக்கள் குறித்து சுமார் 600 பக்கங்களுக்கு மேல் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பார்வர்டு பிளாக்குகள் அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு பிரமலைக்கல்லர் சமுதாய கூட்டமைப்பினர் பல்வேறு போராட்டங்களில் தற்போது வரை ஈடுபட்டு வருகின்றனர். இன்று போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுப்புற கிராமங்களில் அனைத்து இந்திய பார்வர்டு பிளாக் அமைப்பினர் மற்றும் தமிழ்நாடு பிரமலைக்கல்லர் கூட்டமைப்பினர் கல்லர் நடுநிலைப்பள்ளி மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். போடிநாயக்கனூர் மற்றும் அதன் ஒன்றியங்களில் பள்ளி புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. போடி ஒன்றியத்துக்குட்பட்ட அனைத்து கிராமத்தில் உள்ள அரசு கல்வி மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை என்று கூறி அவர்களை வெளியேற்றி பள்ளிகளில் பூட்டி போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக போடி அணைக்கரைப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு கல்லர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் யாரும் பள்ளிக்கு வராத நிலையில் அனைத்து இந்திய பார்வர்டு பிளாக் தலைமையினர் காசி என்பவர் தலைமையில் அங்கு சென்று பள்ளி மாணவர்களுக்கு இன்று விடுமுறை என்று அவர்களை வெளியேற்றி பள்ளிக்கு பூட்டு போட்டு போராட்டம் நடத்தினர். விவரம் அறியாத பள்ளி மாணவியர்கள் இன்று ஏதோ விசேஷம் என்று பள்ளிக்கு விடுமுறை என்று கூறி அங்கிருந்து வெளியேறி சென்றுள்ளனர். சுபா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.